நேரில் முக்கிய செய்தி. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் தலைமைச் செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், விவரங்கள். அவர்தான் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதாக அறிவித்துவிட்டார். கரப்பான் பூச்சி கட்சியினர் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், அதுவே எங்களின் ஒற்றை கோரிக்கை, ஆம் இல்லை என்ற பதில்தான் எங்களுக்கு தேவை என்று கரப்பான் பூச்சி கட்சியினர் இன்றும் அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தார்கள். இன்று இந்த முடிவை எடுக்க இருப்பதாக நேற்று மத்திய அமைச்சர்கள் ஜிதேந்திர சிங் நேற்று அறிவித்தார். இன்று அது தொடர்பாக முடிவு எடுப்போம் என்று JP நட்டாவும் ஜிதேந்திர சிங்கும் கூட்டாக அறிவித்தனர். அதன்படி எதிர்ப்புகளுக்கு பணிந்து மற்றும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். கரப்பான் பூச்சி கட்சிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இது கருதப்படுகிறது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் நாட்டில் வேலை இல்லாத இளைஞர்கள் அனைவரும் கரப்பான் பூச்சிகளைப் போல ஒட்டுண்ணிகளைப் போல வாழ்கிறார்கள் என்று அவர் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதே கரப்பான் பூச்சியின் பெயரில் அமெரிக்காவில் இருந்து அபிஜித் தீப்கே கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி என்ற கட்சியை ட்விட்டரில் தொடங்கி கோடிக்கணக்கானோர் அதை பின்தொடர்ந்த நிலையில் அவர் கடந்த 20 நாட்களாக நீட் வினாத்தாள் மோசடி கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அறிவித்திருந்தார். இதையடுத்து கடந்த 4-5 நாட்களாக நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து இந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவியது. தமிழகத்திலும் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் பரவியது. பான் நீட் அல்லது பேப்பர் லீட் நீட் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த போராட்டங்கள் டெல்லி முதல் சென்னை வரை இந்த போராட்டம் அனைத்து மாநிலங்களிலும் முழு வீச்சில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. இது இளைஞர்கள், இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள், ஜென்சி தலைமுறை இளைஞர்களுக்கு கிடைத்த அரசியல் கட்சி சார்பற்ற ஒரு மிக பெரும் போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது. மத்திய கேபினட் அமைச்சர், கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய கோரி இந்த தொடர் போராட்டத்தில் நாடு முழுவதும் இளைஞர்களும் மாணவர்களும், மாணவர் சக்தி மிகப்பெரிய சக்தி, இளைஞர்கள் சக்தி ஒட்டுமொத்த தேசத்தின் அரசியலே மாற்றும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் 5 நாள் போராட்டத்தில் மத்திய அமைச்சரையே மாற்றி இருக்கிறார்கள். இந்த நாட்டின் இளைஞர்கள், மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் சார்பின்றி, பெரிய அரசியல் கட்சிகளின் பின்னணியின்றி தன்னெழுச்சியாக போராடிய இளைஞர்கள், இளைஞிகள், மாணவர்கள், மாணவிகளின் போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பிறகு விவசாயிகளின் போராட்டம் 128 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்றது. வேளாண் சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறவில்லை, வேளாண் அமைச்சர் ராஜினாமா செய்யவில்லை. இதே போல டிமானிட்டைசேஷன் வரும்பொழுதும் மிகப்பெரிய அளவில், கொரோனா காலத்திலும் மிகப்பெரிய அளவில் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்ற போது மத்திய அமைச்சர்கள் ராஜினாமா என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய பாஜக அரசு உறுதியாக இருந்தது. அந்த உறுதிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் போராட்டத்திற்கு செவி சாய்த்து ஒட்டுமொத்தமாக தேசமே பொங்கி எழுந்த இந்த நீட் வினாத்தாள் கசிவு மோசடிக்கான பொறுப்பை தர்மேந்திர பிரதான் தான் ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்து நேற்று மாலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இன்று 3:30 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார்.